அரசு மாறிடுச்சு, மிரட்ட முடியாது. எங்க போச்சு ரெட் ஜெயின் கம்பெனி? உதயநிதியோட பிள்ளையோட கம்பெனி எங்க போச்சு? சினிமா துறையில் ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் எல்லா தேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் இந்த 4 வாரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணல ரெட் ஜெயின்? சொல்லுங்க. மிரட்ட முடியாது. கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இபிடி பண்ணி மிரட்ட முடியாது. காமராஜர் கிட்டே சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னவங்க திமுக. காமராஜர் கிட்ட அவர் 4 வேட்டி 3 வேட்டிக்கு மேல கிடையாது. இவங்க மொத்தமா கொள்ளடிச்சு நாட்டையே காலி பண்ணி கேட்கறாங்க திமுக 30 நாள்ல. இவர் என்ன வந்து செஞ்சுட்டார் 30 நாள்ல? நான் சொல்றேன், சினிமா துறையில் ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் எல்லா தேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் இந்த 4 வாரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணல ரெட் ஜெயின்? சொல்லுங்க. அரசு மாறிடுச்சு, மிரட்ட முடியாது. எங்க போச்சு ரெட் ஜெயின் கம்பெனி? உதயநிதியோட பிள்ளையோட கம்பெனி எங்க போச்சு? ஏன் மிரட்ட முடியாது. கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இபிடி பண்ணி மிரட்ட முடியாது. ரெட் ஜெயின் நிறுவனம் பிடிபட்டுச்சா? இன்னைக்கு எல்லா சினிமா தயாரிப்பாளர்களும் எல்லா நடிகர் நடிகைகளும் சந்தோஷமாக தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த விதமான இன்டர்ஃபியர் பண்ணாம. நீங்க ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா 1 ஏக்கரோ 100 ஏக்கரோ எத்தனை லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போங்க, தலைவர் எல்லாத்தையும் ஆன்லைனா மாத்திருக்காரு. எல்லாமே ஆன்லைன். நீ எங்க வேணா ரிஜிஸ்டர் பண்ணுங்க, 1 ரூபாய் கிடையாது. இங்க இருக்கிற போக்குவரத்து துறையில ஏதாவது ஒரு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா முன்னாடி கமிஷன் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் 0 ஆக்கியிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்டு, ஹைவேஸ், பிடபிள்யூடி, ஒரு இடத்துல ஒரு கமிஷன் கிடையாது. இதுக்கு மேல என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்களுடைய தலைவர் கொண்டு வர போறாரு? நீங்க செய்யாத நாங்க செஞ்சிருக்கோம். 50 வருஷ அனுபவம், 75 வருஷ கட்சி. உங்களுடைய அனுபவம் வந்தவொடனே கலெக்ஷனுக்கும் ஏஜெண்ட போட்டு வசூல் பண்றதுக்கும் நேரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இன்றைக்கு என்ன சூழ்நிலை? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துட்டாங்க, டிக்ளேர் பண்ணல. அப்படி போயினா திரு இபிஎஸ் பழனிசாமி ஒரு பிரஸ் மீட் நடத்தி நாங்க அதிமுகவோட இல்ல, திரு முக ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட் போட்டு எந்த காலத்திலும் நாங்க அதிமுக சேர மட்டும் தைரியமாக இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டவே மாட்டாங்க, கமுக்கமா இருப்பாங்க.